Hello all, welcome back to NCERT channel. Last video NCERT class 10 chapter 2 relation between zeros of the quadratic polynomial பார்த்தோம். ஒரு quadratic polynomial நமக்கு provide பண்ணிட்டாங்கன்னா quadratic polynomial எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ax square plus bx plus c equal to 0 or normal generalized polynomial p of x equal to polynomial of x equal to ax square plus bx plus c. இதில் இந்த பவர் 2 இருக்கனால தான் நம்ம வந்து இது குவாட்ராட்டிக்னு சொல்கிறோம். Here a b c are constants and x is a unknown variable. So and also முக்கியமான கண்டிஷன்னா a should not equal to 0. a வந்து 0 வந்துச்சுன்னா இந்த டேர்மே வேனிஷ் ஆகிடும். அப்படி வேனிஷ் ஆச்சுன்னா இது குவாட்ராட்டிக் பாலினாமியல் கிடையாது, லீனியர் பாலினாமியல் ஆகிடும். ஸோ இதுதான் குவாட்ராட்டிக் பாலினாமியலோட டெஃபினிஷன். இதில் நம்ம ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு எதை சொல்லுவோன்னா எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த p of xன்னு நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிங்கன்னா p of xோட வேல்யூ 0 ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக 5 எனி நம்பர், எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், வேனிஷ் ஆகிடும். அந்த எக்ஸை தான் நம்ம வந்து ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளஸ்ட்டு 2x ப்ளஸ் 2x மைனஸ் 2 இப்படி ஒரு பாலினாமியல் இருக்குது. இது லீனியர் பாலினாமியல். ஸோ இதில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க, 0. ஸோ p of 1 வந்து 0. அப்போது 1 is a 0 of p of x. இந்த p of x ஓட 0 of the polynomial வந்து 1. x is equal to 1. ஸோ லீனியர் பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1, ஒரே ஒரு 0 இருக்கும். குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா 2. கியூபிக் பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா 3. ஸோ பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. லீனியர் பாலினாமியல்னா ax ப்ளஸ் b. ஸோ இங்கே கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வந்து 1, அப்போது ஒரு 0 தான் இருக்கும். குவாட்ராட்டிக்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஸோ அப்போ 2 ஜீரோஸ் இருக்கும். ax கியூப் ப்ளஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஹையஸ்ட் பவர் 3, 3 ஜீரோஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி எத்தனை ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் இருக்குன்னா ஒன்லி ஒன் ரிலேஷன்ஷிப். இங்கே குவாட்ராட்டிக்கு 2 ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், கியூபிக்கு 3 ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் அண்ட் பேட்டர்ன் கண்டினியூஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா. ஸோ இதோட ஜீரோஸ், அதாவது குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு சொன்னேன். ஜீரோஸ்னால் அகெயின் நான் திரும்ப சொல்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூ போட்டால் p of x வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ் வந்து நம்ம ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் சொல்கிறோம். ஸோ குவாட்ராட்டிக் எத்தனை ஜீரோஸ் இருக்கணும்னா 2 ஜீரோஸ் இருக்கும். அந்த 2 ஜீரோ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா ஆல்ஃபா பீட்டா, கிரீக் ஆல்ஃபாபெட்ஸ் ஆல்ஃபா பீட்டா be zeros of quadratic polynomial p of x equal to ax square plus bx plus c. இந்த பாலினாமியலுக்கு ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா கேன் பி எனிதிங். ஸோ இதுக்கும் இந்த கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனுக்கும் இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ என்ன ரிலேஷன்ஷிப்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை பி எங்கே இருக்குது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. ஏ எங்கே இருக்குது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதேமாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி கான்ஸ்டன்ட் டேர்ம், ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஜீரோஸை வந்து நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுதான் லாஸ்ட் வீடியோட ஸ்மால் ரீகேப். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா
they will provide the sum and product of the zeros. இப்போ example 4 பாருங்க, இதுதான் இந்த வீக் பார்க்க போகிறோம். Find a quadratic polynomial, the sum and product of whose zeros are -3 and 2 respectively. அப்படின்னா respectively sum of the zeros வந்து -3 and product of the zeros வந்து 2. So sum வந்து -3, product of the zeros வந்து 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணுமா, நமக்கு அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் என்னன்னு தெரியாது. லெட் p of x equal to ax square plus bx plus c be the quadratic polynomial. ஸோ இதோட ஜீரோஸ் என்னென்னு எடுத்துக்கலாம். லெட் ஆல்ஃபா பீட்டா பி ஜீரோஸ் ஆஃப் p of x. இந்த p of x ஓட ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா நம்ம தான் எடுத்துக்கிறோம். லெட்னா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து -3, ப்ராடக்ட் ஆஃப் zeros 2. ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருக்கோம். ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ்னால் நம்ம எது சொல்கிறோம், ஆல்ஃபா பீட்டா. சம்னா ஆட் பண்ணணும், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணால் என்ன வருதான், -3 வருதான். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க 2 க்ளூ. ஓகே, ஸோ alpha plus beta equal to -3, alpha beta equal to 2. ஸோ முன்னாடியே நம்ம என்ன பார்த்தோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ என்ன ரிலேஷன்ஷிப்னா அது we know that alpha plus beta equal to -b/a, alpha beta equal to c/a. இந்த BAலாம் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏனானது பீனானது, ஏன்றது என்னது கோஷன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பீன்றது என்னது கோஷன்ட் ஆஃப் எக்ஸ், சின்றது என்னது கான்ஸ்டன்ட். ஸோ LHS ஈக்குவல், அப்போ RHS ஈக்குவலாக தானே இருக்கும். -b/a equal to -3, LHS ஈக்குவல், அப்போ RHS ஈக்குவலாக தானே இருக்கும். c/a equal to 2. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 2, ஸோ ஏபிசியோட வேல்யூ 2. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், p of x is equal to ax square plus bx plus c. So p of x equal to 1x square plus 3x plus 2. So இன்னும் x square plus 3x plus 2. p of x equal to x square plus 3x plus 2. So this is the required polynomial. ஸோ அவ்வளோதான் இந்த ரிசம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு ஒன் ஆஃப் த பாசிபிள் சொல்யூஷன், p of x equal to x square plus 3x plus 2. ஸோ திஸ் இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன், இது மட்டும் சொல்யூஷன் கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இது கூட ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னா k x square plus 3x plus 2 where k belongs to real number. k வந்து ரியல் நம்பர்லேருந்து எந்தென்ன வேணால் இருக்கலாம், அதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் கூட 3 மல்டிப்ளை பண்ணாலும் இதே சம் ஆஃப் த ஜீரோஸ் -3 தான் வரும். 4 மல்டிப்ளை பண்ணால் எனி ரியல் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். எப்படி நீங்கள் கேட்கலாம். ஸோ இதோட சம் முடிஞ்சிருச்சு. இது நான் ப்ரூஃப் தரேன், இதுக்கான ப்ரூஃப் தரேன். ப்ரூஃப்
ஸோ p of x is equal to இந்த கேவை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணேன் kx ஸ்கொயர் ப்ளஸ் 3kx ப்ளஸ் 2k. ஸோ இதுக்கு சம் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பின்றது என்னது? இதுதான் 3k. அதாவது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே 3k பியோட வேல்யூ. ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் k மைனஸ் 3k பை k. கேவும் கேன்சல் மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3 தான் நாங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சின்றது கான்ஸ்டன்ட், இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் 2k பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேவும் கேன்சல் 2. ஸோ இதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன். இது ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன வரும்னு கம்பேர் பண்ணி இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இது ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னா, இது கூட எண்ணிக்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த சம் ஆஃப் த ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் இதே தான் வரும், -3 2 தான் வரும். ஸோ இதோட நீங்கள் சொல்லி முடிக்கணும். திஸ் இஸ் எ ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் அண்ட் திஸ் இஸ் எ ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லி முடிக்கணும். வேர் கே இஸ் எ ரியல் நம்பர். கே வந்து ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால் ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் எந்த வேல்யூ போட்டாலும் திஸ் ஆல்வேஸ் ஹோல்ட்ஸ் ட்ரூ. சப்போஸ் கேவோட வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா இது மாறிடும். இது ட்ரூ இருக்காது. சம்டைம்ஸ் இதே ஆன்சர் வரலாம், சம்டைம்ஸ் வேறு சம் ஆஃப் த ஜீரோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோ வரலாம். ஸோ கே ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ இதுதான் குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியலில் 2 விதமாக சம் வரும். 2 டைப்ஸ் ஆஃப் சம். ஒன்று என்னென்னா ஈக்குவேஷன் கிவன். ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் த ஜீரோஸ் அண்ட் வெரிஃபை ரிலேஷன்ஷிப். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சம். இன்னொரு டைப் ஆஃப் சம் என்னென்னா sum of zeros and product of the zeros given will be given. இது கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து construct the equation. நீங்கள் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ குவாட்ராட்டிக் பொறுத்திக்கும் இந்த 2 டைப் ஆஃப் சம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கியூபிக்கல் ஈக்குவேஷன்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கியூபிக்கலுக்கும் இதே மாடல் தான். அதுக்கும் ஜீரோஸ் இருக்குது, அதுக்கும் வந்து நீங்கள் ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம், அதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ p of x அவங்க ஒரு எக்ஸாம்பிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. p of x equal to 2x square minus 5x square minus 14 plus 8. p of x equal to 2x cube minus 5x square minus 14x plus 8. இது ஒரு cubic polynomial. Why this 3? highest power வந்து 3. highest power நம்ம என்ன சொல்லுவோம்? degree of the polynomial is 3. hence it is a cubic polynomial. ஸோ இதுக்கு எத்தனை ஜீரோஸ் வரணும்? 3 zeros வரணும். ஜீரோனா அகெயின் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஜீரோன்றது எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ போட்டால் இந்த மொத்த ஈக்குவேஷன் 0 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 வேல்யூ போட்டால் இந்த மொத்த ஈக்குவேஷன் 0 ஆகிடும். அதுதான் நான் 3 zeros சொல்கிறேன். ஸோ அது என்னென்ன ஜீரோஸு? ஸோ அது ஆக்சுவலாக இந்த கியூபிக் பாலினாமியலே உங்கள் 10th ஸ்கோப்பில் இல்லை. அதனால் அவங்க டேரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு x equal to 4, x equal to -2, x equal to 1/2. இதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஸோ சப்போஸ் இது எப்படி வந்ததுன்னு தெரியணும்னா அது உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன், இந்த வேல்யூஸ் எப்படி வந்ததுன்னு. ஸோ கியூபிக் ஈக்குவேஷனுக்கு டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணணும். சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி பண்ணணும்னா இந்த கியூபிக்கல் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ
ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா x equal to 1 x equal to 2 -1 x equal to 2 x equal to -2னா ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நான் போட்டு பார்க்கணும். நான் இப்போ ஒரு ஸ்டெப் போட போகிறேன், அது 1 by 1 தான் போட்டு பார்க்கணும். இப்போ எனக்கு டேரெக்டாக ஆன்சர் தெரியுன்றனால ஃபஸ்ட்டு x equal to 4க்கு போட்டு பார்க்கணும். இங்கே 4 போட்டுக்கணும். இதை எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே இறக்கிக்கணும். 4 2s are 8 ப்ளஸ் இன் மைனஸ் பண்ணால் 8ல் 5 போச்சுன்னா 3 கிரேட்டர் நம்பர் 3 4 3s are 12 ப்ளஸ் இன் மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்த இதில் போடணும், ஆட் பண்ணணும், கீழே ஆன்சர் எடுத்தணும், மல்டிப்ளை பண்ணணும், இங்கே போடணும், திருப்பி மைனஸ் பண்ணணும், திருப்பி இங்கே மல்டிப்ளை பண்ணணும், 0 வந்துடும். ஸோ இங்கே 0 வந்தால் என்ஸ் 4 is one of the zeros. இது ஆக்சுவலாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இதே மாதிரி நீங்கள் 3 கண்டுபிடிக்கணும், -3 கண்டுபிடிச்சிருக்கணும், 4 அப்போ வரும். ஆக்சுவலாக இல்லை -2க்கு போட்டிருந்தாலே வந்திருக்கும். அதான் இந்த 3க்கு எதுக்கு போட்டாலுமே வரும். நான் வந்து 4க்கு போட்டிருக்கேன், வந்துருச்சு. ஸோ ஒரு 0 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ மீதி இருக்கிற ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்னா இது ரிமைண்டர் 0 வந்துச்சு. இது உங்களோட கோஷன்ட், சிந்தட்டிக் டிவிஷன் வந்து கோஷன்ட். மீதி இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க, -2. ஸோ இது என்ன பண்ணணும்? ஸோ இதில் ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டீங்க, 4ஐ வெளியில் எடுத்துட்டீங்க. அப்போது மீதி இருக்கிறது எல்லாமே என்னென்னா கியூபிக் ஈக்குவேஷனில் ஒரு ஃபேக்டர் போயிடுச்சுன்னா மீதி வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் இருக்கும். இது நியூ ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கோஷன்ட் ஈக்குவேஷன் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரியும், கரெக்டு தானே? ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்க? ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க, நடுவில் இருக்கிற டேர்மை இங்கே போட்டுப்பீங்க. 2 4 1s are ப்ளஸ் இன் மைனஸ் 4 1s are 4 4ல் 1 போச்சுன்னா 3 ரிட்டன் 3. ஓகே, 2x square plus 4x minus 1x minus 2. இங்கே 2 காமனாக எடுக்கணும், 2x காமனாக எடுக்கணும். இதே லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். சப்போஸ் நான் வேகமாக போகிற மாதிரி இருந்தால் லாஸ்ட் வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். இதை காமனாக எடுக்கலாம், 2x minus 1. ஸோ x plus 2 equal to 0, x equal to -2. அந்த -2 தான் இது. அடுத்து 2x minus 1 equal to 0, 2x equal to 1, x equal to 1/2. ஸோ அந்த 1/2 தான் இது. ஸோ இதான் 3 ஜீரோஸ். கியூபிக் பாலினாமியலுக்கு ஆக்சுவலாக ஜீரோஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சிந்தட்டிக் டிவிஷனில் ட்ரையல் அண்ட் எரர் படி ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுகிட்டே வரணும். அடுத்தது இந்த கியூபிக் ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ரெடியூஸ் ஆகிடும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் எப்பயுமே எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிங்களோ அப்படி தான். அதில் கியூபிக் ஈக்குவேஷன் சிந்தட்டிக் டிவிஷனில் ஒரு 0 வந்துடும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு 2 0 வரும். ஆக மொத்தம் 3 ஜீரோஸ் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் கியூபிக்கல் ஈக்குவேஷனுக்கு 3 ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுறது. ஸோ இங்கே அகெயின் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருக்குது. ஸோ p of x equal to ax square plus ax cube plus bx square plus ax plus d. இதுதான் கியூபிக்கல் ஈக்குவேஷன் வேர் a should not equal to 0. a வந்து 0 மட்டும் கூட இருந்தால் இந்த மொத்த டேர்மும் வேனிஷ் ஆகிடும். மொத்த டேர்ம் வேனிஷ் ஆகிடுச்சுன்னா கியூபிக்கல் டேர்ம் போயிடும். அப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆகிடும். ஸோ கியூபிக்கல் ஈக்குவேஷனாக இருக்கிறதுக்கு முக்கியமான கண்டிஷன் வந்து a should not equal to 0. ஸோ let alpha beta, ஸோ இங்கே 3 ஜீரோஸ் போது காமா b zeros of p of x. ஸோ இங்கே எதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? அகெயின் இருக்குது. சம் ஆஃப் த ஜீரோஸ், ஷார்ட்டாக SOZன்னு போகிறேன். சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -b/a. ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு d/a, constant divided by coefficient of x cube. So sum of the zeros equal to minus coefficient of x square by x cube. Sorry, inga minus one, minus constant term by coefficient of x cube.
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் கியூபிக்கலுக்கு 3 ஜீரோஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 3 ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சம் ஆஃப் த ஜீரோஸ் பார்த்துறோம், ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் பார்த்துறோம். மூணாவது என்ன ரிலேஷன்ஷிப்னா ஸோ அதே மாதிரி தேர்ட் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே என்ன தெரிஞ்சிருக்கும், ஏ ரிலேட் ஆகிடுச்சு, பி ரிலேட் ஆகிடுச்சு, டி ரிலேட் ஆகிடுச்சு, இன்னும் சி மட்டும் இங்கே இன்ட்ரோடியூஸே ஆகலை. ஸோ அப்போ மூணாவது என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் taken 2 at a time. So sum of the product of the zeros taken 2 at a time. So பார்க்கிறதுக்கு லென்த்தியாக இருக்கும். Let analyze one by one. ஒரு வேர்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரோஸ் இருக்கான். அடுத்து ப்ராடக்ட் பண்ணுறாங்களா, மொத்தமாக ப்ராடக்ட் பண்ண டேக்கன் 2 at a time. அதாவது 3 ஜீரோஸ் இருக்குன்னா ரெண்டாக ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா காமா ரெண்டாக ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டாவையும் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, பீட்டாவையும் காமாவையும், அப்புறம் ஆல்ஃபாவும் காமாவையும். வேறு எதாவது விட்டேன்னா எல்லா பாசிபிலிட்டியும் எடுத்துட்டேன். ஸோ ஜீரோஸ் எடுத்துக்கிறாங்க. ஜீரோஸ் எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ப்ராடக்ட் பண்ணல, ரெண்டாக ப்ராடக்ட் பண்ணுறாங்க, டேக்கன் 2 at a time. அது என்ன பண்ணுறாங்க, சம் பண்ணுறாங்க. ஸோ இதான் மூணாவது ரிலேஷன்ஷிப். So sum of the product of the zeros taken at 2 at a time equal to C by A. C என்றது என்னது, coefficient of x. ஓகேவா? ஸோ திருப்பி அகெயின் அந்த 3 ஜீரோஸையும் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். P of x equal to ax cube plus bx square plus cx plus d, where a should not equal to 0. So first என்னது, sum of the zero alpha plus beta plus gamma equal to minus b by a. அப்புறம் sum of the product of zeros taken 2 at a time, alpha beta gamma alpha gamma equal to c by a. அப்புறம் product of the zeros alpha beta gamma equal to d by a. ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷனுக்கு அதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். ஸோ இதுதான் 3 ரிலேஷன்ஷிப். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இட் கேன் பி எக்ஸ்டெண்ட் டு எனி ஈக்குவேஷன். சப்போஸ் P of x equal to ax power 4 plus bx cube cx square plus dx plus e. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இன்னொரு இதில் பேட்டர்ன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நெகட்டிவில் ஆரம்பிக்குது, அப்புறம் பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ் இங்கே நெகட்டிவ். ஸோ அதுதான். இப்போ இதுக்கு நீங்களே இந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இந்த பேட்டர்ன் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் என்ன இருக்குதுன்ற மொத்தம் 4 வரணும். இது ஹையஸ்ட் பவர் 4, அப்போ 4 வரணும். ஃபஸ்ட்டு தெரியும், லாஸ்ட் தெரியும். இங்கே என்ன வரும் தெரியும், மைனஸ் பி பை ஏ வரும் தெரியும். அடுத்து சி பை ஏ வரும் தெரியும். அப்புறம் மைனஸ் டி பை ஏ வரும்ன்றது தெரியும். அப்புறம் இ பை ஏ வரும்ன்றது தெரியும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா போன இதில் என்ன பார்த்தோம், ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா காமா. இது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a time. இப்போ எக்ஸ்ட்ரா என்னன்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் டேக்கன் 3 at a time. ஆல்ஃபா பீட்டா காமா, சாரி இங்கே இன்னொன்று விட்டாச்சா, ஆல்ஃபா மொத்தம் 4 ஜீரோஸ் இருக்குங்க. ஆல்ஃபா பீட்டா காமா, இன்னொன்று மியூன்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் 4 ஜீரோஸ் இருக்குங்க இங்கே. ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா மியூ, பீட்டா மியூ, மியூ காமா ப்ளஸ் இதே மாதிரி 2 நீங்கள் எடுத்து போயிட்டே இருக்கும். அடுத்து 3 ஆல்ஃபா பீட்டா காமா மியூ, ஆல்ஃபா காமா மியூ,
ஆல்ஃபா பீட்டா மியூ. ஸோ இதில் எல்லா காம்பினேஷன் வரும். டேக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் டேக்கன் 3 at a time. ஸோ இதே மாதிரி இந்த பேட்டர்ன் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஸோ இது எந்த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டரு. இதில் வந்து எக்ஸாம்பிள் 5 கொடுத்துருக்காங்க. அவங்களே இதில் ஜீரோஸும் கொடுத்துறாங்க. இங்கே வந்து நாட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களே இங்கே ஜீரோஸை கொடுத்துட்டு இதை வெரிஃபை மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணால் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ப்ளஸ் எக்ஸசைஸ் 2.2 இருக்குது. எக்ஸசைஸ் 2.2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த சாப்டர் வந்து ஓவர். ஓகே, தேங்க்யூ.